கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, உன்னுடைய இருதயத்தை எனக்குத் தா. என் தேவனே, உமக்கு பிரியமானதைச் செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப் பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. சங்கீதம் 48. மேற்கூறப்பட்டுள்ள வசனத்தில் உமது நியாயப் பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோமே அன்றி என் தலைக்குள் இருக்கிறது என நாம் வாசிப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் சிலர் தங்களுடைய மரண படுக்கையில்தான் தங்கள் ஜீவிய காலத்தில் தேவ சித்தத்தை பிரியத்தோடு மனமுவந்து செய்யவில்லை என்பதை உணர்கிறார்கள். அவர்கள் அசுத்த ஆவிகளால் தாக்கப்படுகிறார்கள். பிசாசு தங்களை தாக்க வருவதாக அவர்கள் சொப்பனம் காண்கிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் காரணம், அவர்கள் தங்கள் ஜீவிய காலத்தில் முறுமுறுத்து முறையிட்டு கொண்டிருந்தும் தேவ சித்தம் செய்ய மகிழ்ச்சியற்றவர்களாயிருந்ததுமேயாகும். தேவனுக்கடுத்த காரியங்கள் அவர்களுடைய தலையில் இருந்ததேயொழிய அவர்களுடைய இருதயத்தில் இருக்கவில்லை. அவர்கள் தங்கள் சுய சித்தம் செய்து தங்கள் சொந்த வழியில் நடந்தனர். இருதயமும் மனதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையாகும். அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. 1 நாளாகமம் 28:9 என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே உங்களுடைய இருதயம் தேவனோடு செம்மையாயிராத பட்சத்தில் ஒரு நாள் உங்களுடைய மனது நிச்சயமாகவே பிசாசினால் தாக்கப்படும். உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். எனினும் உங்களுடைய மனது கலக்கமுற்று குழம்பி இருக்கும். பிசாசானவன் ஜெபம் முக்கியமானது அல்ல, அங்கும் இங்கும் ஓடி உன்னுடைய வேலையை செய் என்று உங்களிடம் கூறுவான். உங்களுடைய இருதயம் தூய்மையை வாஞ்சிக்கும். ஆனால் பிசாசானவன் உங்களுடைய மனதை தாக்கிக் கொண்டிருப்பான். உங்களுடைய மனது இரவில் உண்டாகும் திகிலூட்டும் கனவுகளினாலும் கூட தாக்கப்படக்கூடும். தலைக்கும் இருதயத்துக்கும் இடையே எப்பொழுதுமே ஒரு போராட்டம் உண்டு. இவற்றுள் இருதயமே ஜெயிக்க வேண்டும். என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத் தா. நீதிமொழிகள் 23:26. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது உங்கள் இருதயத்தை கர்த்தராகிய இயேசுவுக்கு கொடுத்தீர்கள். உங்களுடைய இருதயத்தை மறுபடியுமாக கர்த்தராகிய இயேசுவுக்கு கொடுங்கள். அப்பொழுது பிசாசானவனால் உங்கள் மனதை தாக்க முடியாது. நம்முடைய ஜீவியத்தின் மிகவும் பலவீனமான நேரங்களில் பிசாசானவன் நம்மை தாக்கும்படி காத்து கொண்டிருக்கிறான். நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுப்போமாயின் தேவ சித்தம் செய்ய நாம் மகிழ்ச்சியுள்ளவர்களாயிருப்போமாயின் ஜீவனானாலும் மரணமானாலும் பிசாசானவனால் நம்மை தாக்க முடியாது. நம்முடைய ஜீவியத்தின் மிகவும் பலவீனமான நேரம் மிகவும் பலமான நேரமாக மாறும். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எபிரேயர் 11:34 என்று நாம் வாசிக்கிறோமே. ஆமேன்.